நம்புகிறோம். அடுத்தது எழுதி கொடுத்தாங்களாமா? சரி. அடுத்து திருமணம் விவாகரத்து இஸ்லாத்தில் எளிமையாக உள்ளது. ஆனால் இந்து மதத்தில் விவாகரத்து கடினமாக உள்ளது. ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுவது போல் இந்த காலத்திலும் வாழ்வதா அல்லது இஸ்லாமியர்களாக மாறுவதுதான் சரியா? திவ்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் விவாகரத்து எல்லாம் எளிமையாக இருக்கிறது. ஆனால் இந்து மதத்தில் அதுக்கு ஒரு பெரிய சிரமமானதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், திருமணத்தை பற்றிய இரண்டு மதங்களுடைய பார்வையிலே வித்தியாசம். இப்போ இந்து மதத்தில் திருமணம்ங்கிறது என்ன? அது ஒரு புனிதம். அது ஒரு மனித தேவைக்காக செய்யப்படுகிற காரியம் இல்லை, அது ஒரு புனிதம் நிறைந்த ஒரு காரியம். அதனால தான் சொல்லுவாங்க பழமொழி கூட, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு புனிதமான கட்டமைப்பு, கடவுளே அதை சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்னால அதை நாம் முடிவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் என்ன ஆனாலும் சகிச்சுக்குங்க, அவன் கல் மாதிரி கிடந்து உருண்டாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, பொறுத்துக்கணும். ஒன்றுக்குமே தகுதி இல்லாத புல் தடிக்கு பயில்வானா இருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்? அது ஒரு புனிதம் நிறைந்தது என்று நம்பப்படுகிறது. அது மாதிரி கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் அப்படித்தான். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். அப்போ கடவுள் தீர்மானிக்கிறாரு, கடவுள் தீர்மானித்ததை மனிதன் முறிக்காதிருப்பானாக, விவாகரத்து பண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அங்கே வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், வஅகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, குர்ஆனுடைய வாசகம். இதற்கு என்ன பொருள்? நீங்கள் பெண்கள் ஆண்களை பார்த்து பேசுகிறது, அவர்களிடத்தில் பெண்களிடத்தில் எடுத்துக்கொள்கிற கடுமையான வாழ்க்கையின் ஒப்பந்தம், உடன்படிக்கை. இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் என்பது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு தேவைக்காக இரண்டு பேர் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம். ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்துருச்சா, பாலியல் தேவைகள் இருக்கிறது, எதிர்கால வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, உலகம் தலைக்க வேண்டும், சந்ததிகள் பெருக வேண்டும், அப்படிப்பட்ட நோக்கத்திற்காக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து எடுத்துக்கொள்கிற ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கைக்கு பெயர் திருமணம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் திருமணங்கிறது ஒப்பந்தம். இது அதனால தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க. சந்தோஷமா இருக்க முடியாத நிலை வந்தால் அதுக்கு பிறகு ஏன் நீங்க அந்த கல்யாணத்தை தொடர்றீங்க? சந்தோஷம். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், இவங்க ஏன்டா சேர்ந்துருக்கிறாங்க, டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைய குடிச்சு போட்டுட்டு நடு ரோட்டில் அந்த பிள்ளைய மானபங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சிகரெட்டால சுட்டு உடம்பெல்லாம் புண்ணாக்கி வச்சிருக்கிறாங்க, கள்ளதூக்கி மண்டையில் போடுற அளவுக்கு கொடுமைக்காரனா இருக்கிறான, சம்பாதிச்சு ஒரு சல்லி காசு மனைவிக்கு கொடுக்க மாட்டேங்கிறான, எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்றான. இப்படி எல்லாம் சில குடும்பங்களை பார்த்து நமக்கே வேதனைப்படும். ஏன் தான் இந்த பிள்ளை அவங்க கூட வாழுதோ தெரியலையே, ஏன் தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்களோ தெரியலையே, பிரிஞ்சுட்டா நல்லா இருக்குமே என்கிற அளவிற்கு நமக்கு தோன்றும். ஆனாலும் அதை வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறோம். அதை மற்ற மதங்களில் அப்படி சொல்வதற்கு பல்வேறு தடைகளை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்ன பார்க்கிறது? ஏமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம், முடியலையா வேறொரு திருமணத்தை தேர்ந்தெடுத்துக்க. இல்லை என்றால் நிலைமை விபரீதம் ஆகிவிடும். என்ன விபரீதம்? இப்ப நீங்க நாட்டில் பாருங்க, பத்திரிகைகளில் தினசரி சாதாரணமாக வர்ற ஒரு தகவல், ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவு. பத்திரிகையில் படிச்சிருக்கீங்களா? சாதாரணமாக நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுங்கிறது 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க எந்த பத்திரிகையில ஏதாவது ஒரு செய்தியாவது வந்துடும், வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்ன ஸ்டவ், மாய ஸ்டவ் தயார் பண்றான்? கரெக்டா இளம்பெண்களை மட்டுமே குறிவிச்சு சாவடிக்கிறதுக்கு அது என்ன மெக்கானிசம்? ஸ்டவ் எடுத்து ஒரு ஆண் வாலிபர் சாவுன்னு பத்திரிகையில வரல, ஸ்டவ் எடுத்து ஒரு முதிய பெண் சாவு அப்படி பத்திரிகையில வரல, ஸ்டவ் எடுத்து திருமணமாகாத கன்னி பெண் சாவு அப்படியும் வரல, ஸ்டவ் எடுத்து கல்யாணம் முடிஞ்ச இளம் பெண் சாவு. அது எப்படி அவளை மட்டும் பர்டிகுலரா பார்த்து இந்த ஸ்டவ் சாவடிக்குன்னு கேட்கிறேன். ஸ்டவ் சாவடிக்கல, குடும்பத்தில் மனக்கசப்பாயிடுச்சு, சேர்ந்து வாழ முடியல, ஈஸியா விவாகரத்து பண்ணியிருந்தா அவன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்பா, இவன் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு நெருக்கடி கொடுத்ததுனால, அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வச்சதுனால, இவ உசுரோடு இருந்தா நம்ம அடுத்த கல்யாணம் பண்ண முடியாது, நிம்மதியா வாழ விட மாட்டா, போட்டு தள்ளிட வேண்டியதானு மண்ணெண்ணை ஊற்றி தீ வச்சு கொளுத்தி போட்டு கடைசியில் ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுன்னு மேட்டரை முடிச்சிடறான். நெசமா ஸ்டவ் அடிச்சு இளம்பெண்ணை விட முதுமை பெண் தானங்க அதையும் சாவணும். அவளுக்கு தான் கையெல்லாம் கட்டன்னு பதறும், பற்ற வைக்க தெரியாம பற்ற வச்சா ஸ்டவ் வெடிச்சிருன்னு சொல்லிடுவான். இவ தான் அழகா ஷார்ப்பா பற்ற வைப்பாள, இவளுக்கு ஏன் ஸ்டவ் அடிக்குது?
இன்னும் சொன்னா ஸ்டவ் அடிச்சு சாவுன்னு இன்னைக்கும் பத்திரிகையில வருது. நாட்டுக்குள்ள எத்தனை வீட்டில் ஸ்டவ் இருக்குன்னு பார்த்தா எல்லா வீட்லயும் கேஸ் தான் இருக்கு. கேஸ் அடுப்பு தான் இருக்கு, ஸ்டவ் அடுப்பே இல்லை. ஆனா இன்னைக்கும் ஸ்டவ் அடிக்குதுங்க. என்ன அப்ப சிந்திக்கணும், அறிவுள்ளவங்க சிந்திக்கணுமா இல்லையா? இது நெசமா ஸ்டவ் அடிச்சு சாகல, திட்டமிட்டு செய்யப்படுகிற படுகொலைகள் தான் சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரால் மூடி மறைப்பதற்காக செய்யப்படுகிற திட்டமிட்ட வேலை இது. அதனால இப்படி உசுர காலி பண்ணுகிற நிலை வருவதற்கு முன்பாக உசுரோடு வாழ்ந்துட்டு போட்டுமே. சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்த பொம்பளையை பார்க்கிறோம், கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை வெட்டி கொன்ற மனைவியை பார்க்கிறோம், அம்மிக்கல்ல தலையில போட்டு கணவனை சாகடித்த பெண்களை பார்க்கிறோம். ஏங்கிற பிடிக்கலன்னு வந்துருச்சுல, நீ ஒரு ரூட்டை பார்த்துக்க, நான் என் ரூட்டை பார்த்துக்கிறேன்னு சாதாரணமா பிரிந்து விட்டால் சந்தோஷமாக 2 பேரும் வாழ்வார்கள், 2 உயிர் காப்பாற்றப்படும். இல்ல பிரியவே கூடாது, அதெல்லாம் போவே கூடாது, கடவுள் போட்டு வச்சு முடிச்சு அதை பிரிக்க கூடாதுன்னு நீங்க பேசாம சேர்த்து வச்சீங்கன்னா முடிவு தான். அதனால தான் நீங்க முஸ்லீம் சமூகத்தில் திருமணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களில் கணவன் மனைவியை கொன்றான் என்று ஒரு பத்திரிகை செய்தி படுத்திருக்கிறீங்களா? எங்கேயாவது ஒன்று லட்சத்தில் ஒன்று பார்த்துருக்கலாம், விதிவிலக்கா இருக்கும். 100 செய்தி வந்துச்சுன்னா 100ல் 1 முஸ்லீம் வீட்டில் நடந்துச்சு இந்த மாதிரி என்று நீங்க பார்க்கவே இல்லை. எல்லாம் இந்து மத சகோதரிகள் அந்த மாதிரி குடும்பங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம், திருமணத்தை விவாகரத்தை கடுமையாக்கியதுதான் பல மனித உயிர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால தான் இஸ்லாம் சொல்லிச்சு பிடிக்கலையா பிரிஞ்சுக்குங்க, சந்தோஷம். அது கூட சும்மா எடுப்பெல்லாம் பிரிய முடியாது. போற போக்கில் எல்லாம் சில பேர் நினைக்கிற மாதிரி புருஷங்காரன் மனைவியை பார்த்து தலாக் 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 அப்படின்னா உடனே முடிஞ்சு போற உடனே அடுத்த கட்டிக்குவோம், அப்படிலாம் கிடையாது. அப்படி எத்தனை பேர் கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்க. கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு பக்கத்தில் பல நண்பர்கள் இருப்பாங்களா, முஸ்லீம் நண்பர்கள், அவங்க எத்தனை பொண்டாட்டி விவாகரத்து பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்கன்னு உங்க சர்க்கிள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அரிதாகும். ஏன்னு கேட்டா விவாகரத்து செய்வதற்கு அனுமதி வழங்கி இருந்தாலும் அதற்கு பல்வேறு நிபந்தனைகள் இருக்கிறது இஸ்லாத்தில். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்தால் முதலில் 2 பேரும் கலந்து பேசி தீர்வுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதுல தீர்வு கிடைக்காவிட்டால் 2 குடும்பத்தாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதிலேயும் பிரச்சனை தீர்வுக்கு வராவிட்டால் அதற்கு பிறகு ஜமாத்துடைய முக்கியஸ்தர்களை தலைவர்களை சந்தித்து தங்களுடைய குறைபாடுகளை முறையிட்டு அவர்கள் பிரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எடுத்த எடுப்புல போற போக்கில் பண்ணிட்டு போயிட முடியாது. அதுவும் பண்ணும்போது இப்போ ஒரு ஆண்மகன் விவாகரத்து பண்ணான்னு வச்சுக்குவோம், பண்ணுனா பெண்ணுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். இப்போ இந்து மதத்தில் இந்த கோர்ட்டு நடவடிக்கைகள்லாம் சொல்லுவாங்க பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறதுமா. இஸ்லாத்தில் ஜீவனாம்ச நடவடிக்கை கிடையாது. ஆனால் விவாகரத்து செய்யும் போது நஷ்டஈடு கொடுத்து தான் விவாகரத்து செய்யணும். 2க்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ஜீவனாம்சம்ங்கிற பேரில் கோர்ட்ல இருந்து வாங்கி கொடுப்பாங்க பாருங்க, 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. 500 ரூபா, 550 ரூபா, 750 ரூபா. யாருக்கு? விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு வேறொரு திருமணம் நடக்கிற வரைக்கும் இந்த புருஷன் விவாகரத்து செஞ்ச கணவருக்கான அவன் கொடுக்குற காசு. இதை வச்சு அவன் என்ன செய்வாங்க? 500 ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வாடகை கொடுத்துருவாளா? 500 ரூபாய் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பார்த்துருவாளா? இன்னும் பல பேர் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருப்பான், 10 பைசா கொடுக்க மாட்டான். கேட்டால் கோர்ட்டுக்கு நான் பாப்பரா போயிட்டேன் நோட்டீஸ் அனுப்பிடுவான். ஏன்டா ஒன்றுமே இல்லைங்க, சோத்துக்கு எல்லாம் வழி இல்லாமல் நானே கையில் காசு இல்லாமல் இருக்கேன், நீங்கள் போய் ஜீவனாம்சம் கொடுக்க சொல்கிறீங்க, அப்படியா? ஓன்ட்டே வழி இல்லாட்டி ஊடு கதையன்றும் கோர்ட்டு. அப்போ போண்டினாவ ஜீவனாம்சம் கிடைக்கும் நம்பிக்கிட்டு போனால ஒன்றும் கிடைக்காது. அவள் கையை கொண்டு தான் அவள் வாழணும். ஆனால் இஸ்லாத்தில் ஒருத்தன் விவாகரத்து பண்ணிட்டு போகிறதா இருந்தால் 4 வருஷம் உங்களோட குடும்ப நடத்திருக்கா, விட்டுட்டு போகிற எவ்வளவு இழப்புகள் அவள் தான் சந்திச்சிருக்கா. பழைய மாதிரி உன்னால் அவளை கொடுக்க முடியுமா? 2 புள்ள பிறந்திருந்துச்சுன்னா, 2 குழந்தை பிறந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சே. கோடி ஒரு வெள்ளையோடு சரி, குமரி ஒரு பிள்ளையோடு சரிம்மா. அவளுடைய அங்க அமைப்புகள் எல்லாமே மாறி போகுதுல்ல. அப்ப அவ்வளவு தியாகங்களை சந்தித்திருக்கிறாள், இழப்புகளை சந்தித்திருக்கிறாள். நீ பேசாம உதாசீனம் பண்ணிட்டு போனா கொடுக்கறத கொடு. அவனுடைய வசதியை பார்ப்பார்கள் ஜமாத்து தலைவர்கள், உள்ளூர்ல விசாரிப்பார்கள். உள்ளூர் தலைவர்களுக்கு தெரியும் இவன் என்ன சம்பாதிக்கிறான், வருமானம் என்ன, சொத்து பத்து வாங்கி போட்டிருக்கானா, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களே முடிவெடுப்பாங்க. பெரிய கோடீஸ்வரனா 50 லட்ச ரூபா கொடுறா அந்த பிள்ளைக்குமா, 10 லட்ச ரூபா சொத்து வச்சிருக்கானா 8 லட்ச ரூபாய் கொடு அப்படிம்பாங்க. வாங்கி கையில கொடுத்துட்டு தான் விவாகரத்து பண்ணி அனுப்பி விடுவாங்க. இந்த நடைமுறை மற்ற இடங்கள்ல இல்லாததுனால அதுக்கு இதுக்கு இடையில பெரிய வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதனால இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் திருமணத்தை எளிதாகவும்
விவாகரத்தை அறிவுக்கு உகந்ததாகவும் ஆக்கி வைத்திருக்கிற காரணத்தினால் முஸ்லீம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும், முஸ்லீம் சமூகத்தில் கணவன் மனைவிக்கு இடையில நடைபெறக்கூடிய கொலை மாதிரியான குற்றங்களும் வெகுவாக குறைந்திருக்கிறது. எனவே இந்த வழிமுறையை தேர்ந்தெடுப்பது ஒரு நல்ல வழிமுறையாகத்தான். இஸ்லாம் என்பதற்காண்டி தேர்ந்தெடுக்க தேவையில்லை, நீங்க முஸ்லீமாக வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. சட்டத்தை மாத்திக்கிட்டா என்ன, ஜீவனாம்சம்ங்கிறத நம்ம இப்படி ஒரு நஷ்டஈடு ஆக்குவோம், மாசம் மாசம் 500 ரூபா வாங்குறத மொத்தமா 5 லட்சம் ஆக்குவோம், அவ கொண்டு போய் எப்படி பண்ணணுமோ பண்ணிட்டு போறா என்கிற கோணத்திலே முடிவெடுத்தால் அது நாட்டிற்கு குடும்பத்திற்கு நன்மையாக இருக்கும் என்று நாங்கள் கருதுவோம்.